இந்த சிஐஏ அப்படிங்கிற இந்த உளவு அமைப்பு தனக்கு ஒரு நாடு பிடிக்கல, தனக்கு ஒரு நாட்டுடைய தலைவர் பிடிக்கல, அவங்க அந்த தலைவருடைய அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி அப்படிங்கிறது, வெளியுறவுத்துறை அந்த கொள்கை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு தெரிய வந்தால் அந்த தலைவரை என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பட்டியல் போட்டிருந்தோம். மிகப்பெரிய பட்டியல். ஃபிடல் காஸ்ட்ரோ தொடங்கி கடாஃபி உள்ளிட்ட பல தலைவர்கள் அமெரிக்காவோட சிஏஏவால் எந்த கதிக்கு ஆளானாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருந்தோம். சதாம் ஹுசைன் உட்பட ரொம்ப கடைசியாக நம்மளுடைய பங்களாதேஷ் அதிபராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள். இவங்க எல்லாருக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். இதுக்கு நடுவுலையே ஒரு விஷயம் சொன்னோம். இந்தியா ஆஃப்டர் ராஜீவ் அப்படிங்கன்னு ஒரு சிஐஏவுடைய ஒரு டாக்குமெண்ட் அது டீக்ளாசிஃபை பண்ணாங்க. ராஜீவுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சிஐஏ ராஜீவ்காந்தி இறப்பதற்கு கிட்டத்தட்ட 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ராஜீவ்காந்தி இறந்த பிறகு இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி எப்படி மாறும், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நெருக்கம் எப்படி இருக்கும், இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக வருவதற்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸ் கட்சியிலேயே அதுக்கு பிறகு வருவதற்கு யார் யார் வாய்ப்பு இருக்குது உள்ளிட்ட விஷயங்களை ரொம்ப விலாவரியாக அந்த சிஏ டாக்குமெண்ட்டில் இருந்தது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இந்த சிஐஏங்கிற உளவு அமைப்பு தங்களுக்கு பிடிக்காத ஒரு தலைவர்களை இல்லாமல் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாகத்தான் அந்த டாக்குமெண்ட் அமைஞ்சிருந்தது. ஓகே, இது கடந்த காலங்களில் நடந்தது. இப்போ நம்ம நிகழ்காலத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆர்கனைசரில் வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி அப்படிங்கிறது பிரதமர் மோடியை கொல்வதற்கு அமெரிக்காவுடைய உளவு அமைப்பான சிஐஏ திட்டமிட்டது அப்படின்னு தலைப்பு வச்சு போட்டிருக்கிறாங்க.